சொல்லுங்க எல்லாரும். கவனமா சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி விடாம நல்ல 2 கைகளை உயர்த்தி ஹalleluya. எல்லாரும் பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் ஜெயமே ஜெயமே. 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 ஆமென் வர மாட்டேங்குது. ஆமென் ஆசீர்வதிப்பாராக சொன்ன ஆசீர்வதிப்பார் சொன்னோம் அதுக்கும் ஆமென் வர மாட்டேங்குது. கர்த்தராகிய தேவன் நம்மை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போக என்பதாக சில காரியத்தை நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் போக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அன்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு டக்குனு பரப்புறீங்க. ஸோ அதனால சில காரியத்தை நான் உங்களுக்கு சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல இருக்கிறேன். முதலாவது சம் அனௌன்ஸ்மெண்ட். முதலாவது வருகிற தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு காலை 5 to 6 நமக்கு ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. கலந்து
கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவை போது சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை தேவன் பேசுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த நாட்களில் விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால்தான் ஜெயம் எடுக்க முடியும். சொல்லலாம் இருக்கும். அது மட்டுமல்ல, நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். பல ஆபத்திலிருந்து நாசமோசத்திலிருந்து அவருடைய கரம் நம்மில் இருந்தது. கர்த்தர் இல்லாவிட்டால் இந்த 9வது மாதத்தை முடித்திருக்க முடியாது. தேவன் நம்மை நினைத்தபடியால், கர்த்தர் நம்மை ஆண்டவருடைய சிந்தனை நம்மில் இருந்தபடியால், கடந்த 9 மாதங்கள் கிருபையாய் கர்த்தர் நம்மை காத்து தேவன் நம்மை நடத்தி இந்த 10வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், தேவ பாதுகாப்பு உங்கள் மேல் கட்டாயம் வரும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சில வாக்குத்தத்தத்தை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் நண்பர் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The promise word of the month is Ezekiel 36:7. தேவன் தம்முடைய கரத்தை ஆண்டவர் உயர்த்துவாராக. And the Lord lift up his hand. உங்கள் குடும்பத்தின் மேல் தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. And I'm going to stretch out towards his family. சொன்னாதான் பலிக்கும். உங்கள் குடும்பத்தின் மேல் உங்கள் மேல் தேவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்பதான் செய்வார். தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாய் கர்த்தரை தேடுறீங்களோ, அந்த அளவுக்கு தேவ கிருபை உங்கள் கடந்து வருவதாக. நம்முடைய தியானத்துக்கு சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 13, 14, 15. சகரியா 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வசனங்களை உங்கள் தியானத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த காலை முதல் ஆராதனை ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாரா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் யாராவது பாத்ரூம் போறதா இப்போ நீங்கள் ஏற்றி போய் வந்துருங்க. தேவனுடைய வார்த்தை பேசும்போது நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்கவே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். கர்த்தர் பேசுவார் என்று சொல்ல மாட்டேன், கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவார். சத்தமோடு ஆமென் சொல்லுங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16, 17 வசனங்களை நாம் தியானிக்க சத்தமாய் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் மேல் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவுநூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். என்று கூறி என்றார். எனக்கு சொன்னார். இன்னும் என் பட்டணங்கள் நம்மையினால் பரவி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு அருமையான ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. இந்த சகரியா தீர்க்கதரிசன சொல்றீங்க பேசுற பிரச்சனை இருக்காது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மைக் பிரைஸ் கால் கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க. கை
கோவமா சார்? Is it a little angry? கொஞ்சம் கோவம் 70 வருஷம் அடிமை தரலாம். This little anger and 70 years of slavery. அப்ப ஓவர் கோவம்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. So what will happen if God is very angry? கொஞ்சம் கோவம், அது அவரே சொல்றார், நான் கொஞ்சம் கோவம் கொண்டேன். And the Lord said, I was little angry. அந்த கொஞ்சம் கோவத்துல 70 ஆண்டு சிறையிருப்பு. And they went into captivity for 70 years. அந்த சிறையிருப்புல இருந்து அவங்க திரும்பி வருகிறார். So they came back after the captivity. அந்த சிறையிருப்புல இருந்து திரும்பி வரும்போது When they came back, அவர்கள் 50,000 பேர் திரும்பி வந்தார்கள். only 50,000 people came back. ஏறக்குறைய 50,000 பேர் திரும்பி வந்தார்கள். Approximately 50,000. எல்லாரும் திரும்பி வரவில்லை. Not everyone came back. எல்லாரும் பல நாடுகளுக்கு அவர்கள் They போய்விட்டார்கள். were all scattered all over. நான் திரும்ப சொல்கிறேன். Let me tell you again. BC 577 Before Christ 577. 577 BC 577 BC. அசீரியர்கள் வந்து எருசலேமை தாக்கினார்கள். When the Assyrians attacked Jerusalem, அந்த ஜனங்கள் அவர்கள் பல நாடுகளுக்கு அடிமையாய் the போகிறார்கள். Israelites began to scatter all over. ஆண்டவர் அவர்களை சத்துருவ சந்திக்கிறார். So God met them again, அவர்கள் திரும்ப வருகிறார்கள். and they came back again. திரும்ப வரும்பொழுது When they came back, 50,000 பேர் வருகிறார்கள். only 50,000 came back. அந்த உள்ள வந்த உடனே The moment they came, அவர்கள் எருசலேம் பாழாய் போவதை பார்க்கும்போது, they saw that Jerusalem was desolated. அவர்கள் சீயோனை பார்க்கும்போது, When they looked Zion, தேவனுடைய ஆலயத்தை when they பார்க்கும்போது, looked at the temple of God, நகரத்தை பார்க்கும்போது when they looked at the wall, அவர்கள் உடைந்து போகிறார்கள். so are broken. அவர்கள் வாழ்க்கையில் இனி எதிர்காலம் இல்லை என்று யோசித்தார்கள். They thinking there is no more future. இப்படிப்பட்ட ஒடுக்கமான ஒரு சூழ்நிலை. Such an oppressed situation. அந்த தேவன் தீர்க்கதரிசி சகரியாவுக்கு இந்த கதை பேசுகிறார். God began to speak to the prophet Zechariah, ஆகாயாவுக்கு கதை பேசுகிறார். with prophet Agar. பல தீர்க்கதரிசிகளுக்கு கதை பேசுகிறார். God began to speak to many prophets, நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, and the people of God. நீங்கள் உடைந்து இருக்கும் ஒரு ஆண்டவர் பேசுகிறவராக When இருந்தார். you are broken, the Lord began to speak. நீங்கள் எந்த நிலைமையில் நீங்கள் வந்திருக்கீங்க தெரியாது. I don't know what is the situation you ஆனால் are, சூழ்நிலையை மாற்ற இயேசு இந்த காலவேளை வந்திருக்கிறார். but Jesus Christ is here to transform your situation. ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். God wants to change your situation. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். God wants to perform a miracle for you. ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்ய God விரும்புகிறார். wants to do wonders for you. உடைந்து போய் You are broken எல்லாவற்றும் இழந்து போய் and lost everything. கர்த்தாவே, Oh Lord, என் வாழ்க்கையில் என்ன செய்ய what போகிறேன்? am I going to do in my life? தவித்துக் கொண்டிருக்கிறார். Why you are struggling? இயேசுவின் நாமத்தினால் In the name of Jesus, இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்கிறேன். let me prophesy. உன் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றப் போகிறார். God will change the situation. கர்த்தர் மாற்றுவார். God will change it. கர்த்தர் மாற்றுவார். God will change it. இந்த பகுதியிலே In the motion, தேவ பிள்ளைகள் உடைந்து போய் வந்திருக்கிறார். people of God are broken. இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் So the prophet Isaiah's book, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் from the first chapter to the 8th chapter, 8 சொப்பனங்கள் தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. there are 8 visions that is spoken about. நான் திரும்ப சொல்கிறேன். And let me tell you again, 1ஆம் அதிகாரத்திலிருந்து from the first chapter 6ஆம் அதிகாரம் வரைக்கும் up to chapter 6, 8 தரிசனங்கள், there are 8 visions, 8 தீர்க்க தரிசனங்கள். 8 prophecies. ஆமா, 8 தீர்க்க தரிசனம் சொல்லி நீங்க தரிசனமா உட்கார்ந்து கூடாது, கவனமா கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. I don't want to see the damn vision, but listen carefully. இவ்வளவு சத்தத்தையும் சிலது தரிசனத்துல உட்கார்ந்து தெரியுது எனக்கு. கர்த்தர் நல்லவர். நீங்க தரிசனமா உட்கார்ந்தாதீங்க, என்ன மட்டும் கேளுங்க. கவனமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவர் சொன்ன தரிசனத்தை பார்ப்போம். Praise God. ஒரு ஹalleluya சொல்லுங்க எல்லாம். 8 தரிசனங்கள் 8 visions. 1 to 6 அதிகாரம் வரைக்கும் பேசப்படுகிறது. So from the first chapter to 6th chapter, ஆனால் but இந்த 1ஆம் அதிகாரம் மட்டும் only the first chapter, 21 முறை, 21 times, தமிழ்ல 20 முறை, about 20 times in Tamil, ஆங்கிலத்துல 21 முறை 21 times. ஆண்டவர் 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 என்று சொல்லப்படுகிறது. We just mention the Lord, the Lord, the Lord. ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் பேசப்படுகிற ஒரு அதிகாரம். It's a chapter where the name of the Lord has been mentioned the most. அதிகமாய் தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிற ஒரு அதிகாரம். It's the name of the Lord has been mentioned the most. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து From the first chapter, தேவனாகிய கர்த்தர் our Lord God நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். is going to bless us. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற போகிறார். Your life is going to be a blessing. நான் திரும்ப சொல்கிறேன். Let me tell you again. வெளியே பிசாசு பயங்கரமாய் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கலாம். This is Satan is outside and shouting. ஒரு பக்கம் கர்த்தருடைய கோபம் இருக்கலாம். On the other hand, there might be the wrath of God. ஒரு பக்கம் பிசாசுடைய கிரியை இருக்கலாம். On the other hand, might be the work of the enemy. ஆனால் இந்த செய்தியின் தலைப்பு But the title of the message, உலகக்காலம் உண்டான தீர்க்கதரிசனம். the prophecy of
தீர்க்கதரிசனம். Prophecy is spoken for சத்தமா you. வாய்ப்பாடு சொல்லுங்க, உனக்காக. சொல்லுங்க, உனக்காக. என்னது? சொல்லப்பட்ட Prophecy is spoken for you. தீர்க்கதரிசனங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும்? It will come to pass. கேவலமா ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு படிப்படியாக சில காரியத்தை சொல்லுகிறேன். I will step by step. கவனிங்க, இந்த வேதம் சொல்கிறது, So the Bible says, சகரியா என்றால் Zechariah means தேவன் நினைவு கூர்ந்தார் என்று அர்த்தம். that God remember. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். He make you the Lord is remembering you. 9 மாதம் நீங்க ஆண்டவரை மறந்துட்டான்னு சொல்லி நினைக்கலாம். You are thinking the last 9 months the Lord ஆண்டவரை forgotten. என் முழங்கால மறந்துட்டார். God has forgotten my என் prayer. கண்ணீரை God மறந்துட்டார். has forgotten my tears. ஜெபத்தை God has மறந்துட்டார். forgotten my prayer. அது மட்டும் என்னையே மறந்துட்டார். God has forgotten me. அப்படி நீங்க நினைக்கலாம். You might be thinking இப்ப that. கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். God is mindful of you. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Say amen. இந்த சகோதரி அப்பா பேர் என்ன? What is the name of Zechariah's father? அதிகாரத்திலே போட்டிருக்கு. It is the first chapter. ஆசீர்வாத வசனத்தை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இந்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. பேசுறாரு. அவங்க பேசுற மாதிரி பாருங்க. வாசி. பராய. இந்த தமிழ்ல தமிழ்ல. பெரகியா. என்னது? பெரகியா. ஒழுங்கா சொல்லு. வேற எதாவது சொல்லிட போறேன். வாசி. யார் நம்ம அப்பா பேர் சகரியா அப்பா பேர் என்ன? தமிழ்ல சொல்லு. சொல்லு திருப்பி. பெரகியா. 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 கரெக்டா சொல்லணும். இங்கிலீஷ் சொல்லுங்க. பெரகியா. பெரகியா இருந்தா Zechariah means கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். God bless me. அவங்க பெரகியாவுக்கு அப்பா ஒருத்தர். And the father, his grandfather's name, அவங்க பேர் என்ன? ஈத்தோ. Edom. ஈத்தோ என்றால் Edom means குறித்த நேரம். the appointed time. குறித்த நேரம். The appointed time. நான் ஒரு 3 பேருடைய அர்த்தம் சொல்றேன். So I'm giving you the name of these 3 people. தாத்தாவுடைய பேர் ஈத்தோ. The grandfather's name is Edom. அந்த குறித்த நேரம். The appointed time. பெரகியா என்றால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். That means God bless. சகரியா என்றால்
Hallelujah. கர்த்தர் நிச்சயமா செய்வார். See, God surely do it. ஆகவே இந்த வசனம் சொல்கிறது So the verse says, சகரியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. see, God spoke to Zechariah. அவங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. People who also are unbroken. அடிச்சு போயிருக்கிறாங்க. They were all unbroken. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. The Lord said, do not be afraid. கவலைப்படாத. Don't worry. நான் நடத்துவேன். I will lead. நான் பெரிய காரியங்களை I will do செய்வேன். great things. இது சொல்லி கர்த்தர் அவரை உற்சாகப்படுத்தினார். God began to encourage them. அவர் ஆகாயிட பேசினார். See, God spoke to Hagar. இந்த நேரத்தில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Then I will do great things at that point in time. அந்த ஜனங்கள் ஓடி சோர்ந்து போயிருக்கிறாங்க. See, people were so discouraged. ஜனங்கள் நம்மளே இதுக்கு வர முடியாதுடா. People say, no, that's it. We can't do anything after this. கட்டப்படாது. Jerusalem will never be built again. இனி வாய்ப்பே இல்லை. There's no more chance. நினைச்சிருக்க நேரத்துல While I'm thinking about it, சகரியா மூலமா God பேசுறாரு. spoke to Zechariah. தரிசனத்தை காட்டுறாரு. He showed the vision. ரொம்ப ஆழமான He போகிறது. said, I would like to go deeper. ஆழமாய் போக விரும்பல. I don't want to go deeper. நான் சில மேலோட்டமான காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபம் I பண்றேன். want to share a few things in a prayer for you. முதலாவது Firstly, வாசிக்க சகரியா Zechariah 8 chapter 1, 7-8 வசனங்கள் வாசிக்க. verse 7 and 8. வாசிக்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபால் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இதோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. சொல்லும்போது இது 3 பேர் சொல்லிட்டு சொல்றாங்க. வாசிக்க. அவர் சொன்னது, இதோ இந்த ராத்திரி சிவப்பு குதிரை மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். சவப்பு குதிரை மேல் புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் அவர் பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. வெண்மையமான குதிரைகள் இருந்தன. இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. The verse says, சவப்பு குதிரை மேலே ஒருவர் வருகிறார். that a man was riding on a red horse. சவப்பு குதிரைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. There are many meaning behind it. பரிபூரண விசேஷத்தில் சொல்லப்பட்ட சவப்பு குதிரை வேறு. The red horse which has been mentioned in the book of Revelation is different. என்ன சொல்லப்படுகிற சவப்பு குதிரை வேறு. And the red horse which has been mentioned here is different. உடைந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு For people who are unbroken, சவப்பு குதிரையில ஒருத்தவர் வருகிறார். a man is riding on a red horse. அவர் யார் என்றால் தேவனுடைய தூதனாக இருக்கிறார். He is the angel of God. அவங்க உடைச்சு போய் வந்திருக்கிறாங்க. See, people are so broken. ஆண்டவர் ஒரு தூதனை கத்தர் அனுப்புறார். God sends an angel. தரிசனத்துல ஒரு தூதனை அனுப்புறார். See, God sent an angel. நேமியா சொல்றாரு வாசிங்க. நேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Nehemiah chapter 1 verse இந்த வசனத்தை நீங்க எழுதணும். நேமியா 1:3 எழுதி வாசிங்க. நேமியா 1:3 சீக்கிரம். நேமியா 1:3 டக்கு டக்கு. நேமியா 1:3. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டு இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். இப்ப நேமியா சொல்ற யாருக்கு சொல்ற? சிறையிருப்பில் இருந்த 50,000 பேர் எப்படி கஷ்டப்படுறாங்களா? அந்த தேசத்துல எப்படி கஷ்டப்படுறாங்க வாசிங்க. அந்த தேசத்திலே மகா தீங்கையும் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. மகா நிந்தையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are going through a great distress. அப்ப ஜனங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. Look upon the people's situation. சிறையிருப்பு வந்து அங்கே வந்துட்டாங்க. They are out of captivity. அங்கிருந்து வந்துட்டு வருவாங்க. But after that, மகா நிந்தையை அனுபவிக்கிறார்கள். they are experiencing a great மகா distress. வேதனை அனுபவிக்கிறார்கள். In a great reproach. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். You might be thinking, கொரோனால செத்து போயிருக்கலாம். it's good for us to die in ஆமா, corona. ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கலாம். It's better I have died in an அது accident. எப்பவே முடிச்சிருக்கலாம். I have just end my life. இந்த பாதையா இப்ப பாருங்க. Why am I going through this right now? இவ்வளவு நிந்தை. Why am I going through this objection? இவ்வளவு போராட்டம். Why is this stress? இவ்வளவு கஷ்டம். Why is suffering? ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். See, God is promising. ஆண்டவர் தரிசனமா கர்த்தர் பேசுறார். God is speaking in a vision. ஜனங்களுக்கு சொல்லு. Lord, tell the people, Zechariah, அனைத்து போயிருக்கிற நேரத்துல at the point that you are broken, நான் ஒரு தூதனை அனுப்புவேன் I'm சொல்றார். sending you an angel. இயேசுவின் நாமத்தினால் In the name of the Lord Jesus, கர்த்தர் உனக்கு தயவு செய்வதற்கு ஒரு தூதனை அனுப்புவார். God is sending an angel to show a favor for you. 102:13 படி. According to Psalms 1:30, உன்மேல் மனம் இறங்குவார். God will have compassion on you. ஆண்டவருடைய இரக்கம் உன்மேல் இறங்குவார். The grace and mercy of God will come upon you. ஆண்டவருடைய இரக்கம் உன்மேல் வரும்போது When the mercy of God come upon you, கர்த்தர் ஒரு தூதனை ஆண்டவருடைய அனுப்புவார். God will send an angel for you. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் In Acts chapter 12, எப்படி கர்த்தர் பேதுருக்கு ஒரு தூதனை அனுப்பினார்.
ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் On the ஆண்டவர் first சொல்றார். day of the Sunday, God is promising that He's sending an angel for you. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. The Bible clearly says அந்த செடிக்கு நடுவிலே கர்த்தர் வாசம் பண்றார். that God dwells in the midst of the tree, அந்த தூதன் அங்க வருகிறார். and the angel come. அந்த தூதன் வருகிறார். So the angel came. அவனுக்கு தேவன் இறங்கி வருவார். So whom the Lord will come. சங்கீதம் 34:8 சொல்கிறது. Psalms 34:10. கர்த்தரை தேடுகிறவர்கள் மட்டும்தான் கர்த்தரை இறங்கி வருவார். Only for those who seek the Lord. கர்த்தரை தேடுகிறவர்கள். Those who seek the Lord. ஆண்டவரை தேடி வந்து நீங்க இந்த காலையில Because this morning you are here seeking the Lord. 34:8 நீங்க வாசித்து பாருங்க. வீட்டுக்கு நம்ம சமயம் போதா. You can go back and read Psalm 34:8. ஆண்டவரை தேடி வந்தவருக்கு தேவன் அற்புதம் செய்வார். The Lord perform miracles to those who trust and seek the Lord. ஆண்டவரை தேடி நம்புகிறவர்கள் Those who seek and trust the Lord. அவர்களுக்காக தேவன் எதையும் செய்வார். God will do anything for them. ஆகவே நீங்கள் புலம்பாதீர்கள். So don't complain. கண்ணீர் வடிக்காதீர்கள். Don't cry. நடந்ததை குறித்து யோசிக்காதீர்கள். Don't think about the past. ஆண்டவர் நிச்சயமாக பெரிய அதிசயங்களை செய்வார். Surely the Lord will do greater things. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீர்களா? Hallelujah. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரர் வந்திருந்தார். Last Friday a brother came, நம்ம எல்லாரும் அவருக்காக ஜெபம் பண்ணி ஒரு மாசம் வருகிறார். and every one of us prayed for him. கண்ணீரோடு இவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து என்கிட்ட புலம்பிங்க. நான் அவர்கிட்ட புலம்புவேன். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் சேர்ந்து புலம்பிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆமை சொல்லுமா So இருக்கு. everyone come and cry to me that you got this debt, that much of debt. And then, ஐயோ பாஸ்டர் இவ்வளவு கடன் ஆச்சு. oh pastor, we got so much of debt. ஐயோ இவ்வளவு கடன் ஆச்சு. This much of debt. அவ்வளவு பிரச்சனை ஆச்சு. This much of இவ்வளவு problem. பிரச்சனை ஆச்சு. This kind of problem. இப்படி சொல்லி சொல்லி புலம்புவோம். People used to complain. அவர் வந்தார் பாரு. He came. வந்து பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க. He said, Pastor, pray for me. என்ன கதை கேளு. And I said, what's the matter? 30 மில்லியன் இழந்தார். Then he lost 30 million in a single day. ஒரே நாளுல. In a single day. எத்தனை மில்லியன்? தரிசனத்துல இருக்காதீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஒரே நாள்ல எத்தனை மில்லியன்? How many million? எத்தனை மில்லியன்? How many? 30 மில்லியன். 30 மில்லியன் இழந்தவன் வந்து எனக்கு சொல்றான். நான் யோசிச்சேன். அவன் நம்மள வர பெரிய இழந்தவனா உட்கார்ந்துருக்கான். அப்படியாண்டா அழுகணும். தேவன் நடத்துறாங்க. அதுவே ஒரு பெரிய கிருபை. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப பெரிய காசு. How much? It's 30 million. அசால்ட்டா அவர் சொல்றாரு. He came and told me. ஏமாத்திட்டாங்க போது. They cheated me. எனக்கா ஜோம் பண்ணுங்க பாரு. Pray for me. நான் சொன்னேன் எல்லாரும் ஜோம் பண்றவங்க. And I said, everybody will pray for me. பெரிய அற்புதம் செய்வான். God will do a great miracle. அந்த வார்த்தை நம்பிட்டு See, believe on the word. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆச்சாரம். Every Friday you come. யாத்திரை அவசரம். எத்தனை இடங்கள் போயிட்டு. He said, I've been to many places. எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு. I've been to many places. நான் சூடாக்குள்ள வந்தவன். But the moment I came to Line of Judah, என்னோட மனசுல ஒரு பெரிய ஒரு சமாதானம். there is a great peace in my heart. எனக்கு தெரியுது கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்றாங்க. I know God is preparing a way. எனக்கு தெரியுது. He said, I know ஒரு வழியை திறக்கிறார். God is opening a way. எனக்கு தெரியுது. நான் சீக்கிரமாக இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு தெரியும் நான் சொல்றேன்மா. ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்றாருன்னா அவர் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்வதை எவரும் செய்வார். Oh, sure is it a God will do for those who seek the Lord faithfully. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதத்தோடு அவரை தேட வேண்டும். Seek him in fear. அடக்கத்தோடு அவரை தேட Seek him வேண்டும். in trembling. உண்மையாக அவரை தேட Seek him வேண்டும். faithfully. இந்த அடுத்த 90 நாள் நீங்க ஆண்டவரை தேடி ஆகணும். You must seek God the next 90 days. ஏனோ தாழ்மையை இருந்து விட கூடாது. Please don't be reluctant. அந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். Those who seek the Lord will live. வேதம் சொல்கிறது. Bible says, அதே வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனத்தை. verse 8. அதே வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். மிருது செடிக்குள்ளே நின்றார். மிருது செடி தேவ பிள்ளைகளை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. அவர் அங்கு நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் சபையும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான் என் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோடு பேசுகிற தூதனானவர் ஒரு ஆணை சொல்லுவார். Amen. அப்ப சகரியா கேட்டது, ஆண்டவரே, who is this? எவன் இவர்? Zechariah asked the Lord, who is this? இந்த உடைந்து போய் ஜனங்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார். Why is he in the midst of the broken people? இந்த உடைந்து போய் தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறார். Why is he in the midst of the people of God? அவர் சொல்றாரு, And he said, இவர் என்னோடு பேசுகிற யாரு? தூதனானவர். he said, he's the angel who speak to me. பழைய ஏற்பாட்டிலே In the Old Testament, the angel of God, தூதனானவர் சொல்லப்படுது. when we speak about the angel of God, Jesus Christ. இயேசுவை குறித்து பேசுகிறது. இயேசு
Jesus. இயேசுவை குறித்து பேசுது. Speak about Jesus. தியோஃபனி என்று சொன்னால் தியோஃபனி Theophany means, அப்படி என்றால் it means that அவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். he is the Lord Jesus Christ, தேவகுமாரனாக the இருக்கிறார். Son of God, அவர் தேவ தூதனாக வந்தார். and he came as the angel of God. அவன் கிதியோனை சந்தித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Lord Jesus Christ is the one who met Gideon. பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் the angel of God, the angel of God பார்க்கிறோம். Wherever you see the angel of God in the Old With Testament, a capital letter. with a capital A, அங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. it speaks about our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. It speaks about our Lord Jesus Christ. என்ன நடக்குது? What happened is, ஆண்டவராகிய தேவன் அவர் சர்வவல்லமையுள்ளவர். our Lord Jesus is the Almighty God. அந்த உடைந்து போய் ஜனங்கள் மத்தியிலே அவர் நிற்கிறார். Jesus is standing in the midst of the broken people. அவர் நின்னுட்டு என்ன பேசுறாரு பாருங்க. And what the Lord speaks is, சகரியா 1:12 வாசிங்க. in Zechariah 1:12, வாசி, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, அப்போது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளை கர்த்தாவே, பரலோக பிதா, சேனைகளை கர்த்தர் யாரை குறிக்கிறது? பரலோக பிதா. God of hosts speak about the Heavenly Father. பரலோக பிதாவை பார்த்து தூதனாக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. The Lord Jesus praying to the Heavenly Father. இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிற இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிறாய். எருசலேமின் மேலும் எருசலேமின் மேலும், யூதா பட்டணங்களின் மேலும் யூதா பட்டணத்தின் மேலும் என்ன மட்டும் இறங்காதிருப்பீர் என்று என்ன சொன்னார் மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொன்ன என்று சொல்லு. அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் இப்ப நம்முடைய கை உயர்த்தி எல்லாரும் சொல்ல பாருங்க. இப்ப தூதன் என்ன செய்றாரு? So what the angel அவர் வந்து அந்த இடத்துல சும்மா இல்ல. sees, he came not to be silent. எல்லா சூழ்நிலையை பார்த்துட்டு He looked at the situation of the அவர் people. சொன்னார், அப்பா எவ்வளவு காலம் He said, Father, how நீ long கோபம் கொண்டு will you be angry? 70 வருஷம் ஆயிடுச்சு. He has been 70 years. எவ்வளவு காலம் இந்த ஜனங்க பாவம். Pity the people, how long? இந்த ஜனங்க உண்மையிலே பாவம். Pity these people. எவ்வளவு காலம் ஆண்டவரே? How long, Lord? பரிந்து பேசுகிறார். See, God intercede. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, They are people of God. I prophesy over your life today in the name of Jesus. Even now and then I walk in path and பேசுகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்கள் மத்தியிலே இறங்குற மட்டுமல்ல, Not only our Lord Jesus descending in the life, உங்கள் மத்தியிலே அவர் உங்களை பார்க்கிற மட்டுமல்ல, not only watching over your life, அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். Jesus is going to intercede for you. இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நமக்காக அவர் பரிந்து பேச போகிறார். From today onwards our Lord is going to intercede for you. சிங்காசனம் அசைக்கப்பட போகிறது. And the throne will be shaken up for you. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதில் தருவார். Lord God will have mercy upon you. இயேசுவின் நாமத்தினால் The name of the Lord Jesus. உங்கள் வாழ்வில் நீ பெற்ற போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an ending for all the struggle that we feel in the last day of life. Jesus is come. He surrendered it all. இயேசு வந்துவிட்டார். Jesus is here. இயேசு வந்துவிட்டார். Jesus is here. உனக்காக பரிந்து பேச, To intercede for you. உனக்காக ஜெபம் பண்ண, Pray for you. உனக்காக போராட, To wrestle for you. உனக்காக யாவையும் செய்து முடிக்க. To do everything for you. Jesus! Jesus! Hallelujah! Hallelujah. Hallelujah! Hallelujah. Let me tell you the people of God, இப்ப சென்னை பார்த்து we சொல்கிறேன், have a great God. நமக்கு பெரிய தேவன் உண்டு. We have a best friend. நமக்கு பெரிய சகோதரன் உண்டு. நமக்கு மூத்த சகோதரன் இருக்கிறார். We have our elder brother, சிறந்த சகோதரன் the இருக்கிறார். most high brother, நல்ல நண்பன் இருக்கிறார். a good friend நம்ம சூழ்நிலைக்காக for our situation. பரிந்து பேசுகிற He will intercede. நல்ல ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். And a good lawyer. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is our Lord Jesus We Christ. have a great lawyer. அவரை சிறந்த lawyer இருக்கிறார். அவரே சிறந்த வழக்கறிஞர். He is a great lawyer. நமக்காக பரிந்து பேசுவார். He will speak for us. நமக்காக பரிந்து பேசுவார். He will speak for us. உனக்கு பரிந்து பேச யாரும் நினைக்காது. Don't think there's none to speak for you. உனக்கு யாரும் நினைக்காது. Don't think there's none to intercede for you. எனக்கு சங்கப்பட யாரும் இல்லை. Oh, there's no one to speak in எனக்கு your பரிந்து body. பேச யாரும் இல்லை. There is no one to intercede for me. No one for me. எனக்கு யாரும் இல்லை. I don't have anybody. எனக்காக யாரும் But இல்லை. God is saying today, But the ஆண்டவர் சொல்கிறார், today, இன்றைக்கே today, இன்றைக்கே today, இன்றைக்கே today, இன்றைக்கு we have a great lawyer. நமக்கு சிறந்த வழக்கறிஞர். உனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். He will speak for you. உனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். Want to speak on behalf of உனக்காக you. பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். Intercede for you. உன்னை விட்டு எங்கும் போவார். Nothing will leave you. நீ திரும்ப பெற்றுக்கொள்வார். You will redeem back. நீ திரும்ப பெற்றுக்கொள்வார்.
பாஸ்போர்ட் வாங்கலாம். So they took my passport. ஒரு கோயில்ல ஊழியர்கள் ஆவியானவர் வித்தியாசமா நடத்துறாங்க. See, the Lord lead me tremendous, miraculous in Korea. அந்த ஊழியத்தை என்னால இன்னைக்கு மறக்க முடியாது. I cannot forget the ministry up to this day. கடைசி நாள் கூட்டம். The last day meeting, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். I was praying very well. ப்ரே பண்ண ஆண்டவர் சொன்னா இன்னைக்கு நான் பலத்த அபிஷேகத்தை கொண்டு போறேன். And the Lord said, I will pour out a strong anointing today. நல்லா ஜெபம் பண்ணிட்டு So after praying, உள்ள நடந்து வர அந்த மீட்டிங்ல உள்ள நடந்து போறேன். I entered the home. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக சொல்றேன். Let me testify the name of the Lord. உள்ள மீட்டிங்காக உள்ள நடந்து வரேன். I came for a meeting. அந்த மீட்டிங்காக உள்ள நடந்து வர பொழுது When I came for the meeting, ஜனங்கள் நல்ல பொண்ணு கீழே விழுக ஆரம்பித்தாங்க. people began to fall just by touch and shadow. அந்த ஷேடோ பட 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 புது 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 மக்கள். As the shadow touches them, they begin to fall. நான் இன்னும் ஒரு பிரசங்கம் பண்ணேன். I have never begun my preaching. அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். I began to pray. பயங்கர worship ஓடிட்டு இருக்கு. So the worship was going on. என்னால தேவ பிரசன்னத்தை உணரவே முடியல. But I could not feel the presence of God. ஆனா இருக்கிற ஜனங்கள் அவங்க நிரம்பரம் அந்நிய பாஷை பேசுறாங்க, சுத்துறாங்க, பலவறாங்க, உழுவுறாங்க, பேசுவாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாதிரி. People over there was turning around, spinning around, falling around. உழுந்து உழுந்து எந்திரிக்கிறாங்க. They fall and rise up. நான் பார்க்க உழுறாங்க, எந்திரிக்கிறாங்க, உழுறாங்க, எந்திரிக்கிறாங்க, உழுறாங்க, எந்திரிக்கிறாங்க. And I'm just watching at them. They could fall and rise up, fall and rise up. தப்பா நினைச்சுக்காதீங்க. Don't get me wrong. சில இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு ஒரே சிறப்பா இருக்கும். Sometimes in India, I feel so funny. சில இடத்துல வந்து நமக்கு தெரியும் நம்ம உண்மையில ஆங்கில ஜெபிக்கிறோமா இதே நமக்கு தெரியும். We know whether we are praying in spirit or not. சில நேரத்துல கை கூட வச்சுக்க மாட்டோம். இப்படி உடனே டக்குனு வந்துருவோம். Sometimes we just raise our hand before this fall. I will just scratch my head. Why is this? நம்ம அதை எடுத்து Facebook தெரிச்சு கொண்டுருவாங்க. And how people put that in Facebook. நான் திரும்ப சொல்றேன். Let me tell you again. திரும்ப சொல்றேன் கேளுங்க. Let me tell you again. 10 தடவை உழுறது முக்கியம் இல்ல. It's not enough for you to fall 10 times. ஒரு தடவை உழுந்து மாறலாம் பிரச்சனை கிடையாது. If you fall once and you have never repented, there's no point. வளையத்துல போயிட்டா நீ 10 தடவை கீழ உழுந்து ஏச்சு. You will fall for 10 times. உன் வாழ்க்கை மாறலாம் பிரச்சனை. If the life is never transformed, then there's no point. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 10 தடவை உழுது. We fall 10 times. 11 வாட்டி உழுது. Maybe 11 times. 3 வாட்டி உழுது. Maybe 100 times. அதே புத்தி தான். The same attitude. அதே புத்தி The தான். same attitude. பிரச்சனை கிடையாது. And there's no point. வாழ்க்கை மாறணும். Life need to be transformed. அதனால பயங்கர ஒரு கூட்டம். So on that day, the meeting was very, very miraculous. worship நடத்திட்டு இருக்கிற பிள்ளைக்கு For the girl who was leading worship, திடீர்னு கை முறுக்க ஆரம்பிச்சிச்சு. she began to manifest. நான் அந்த பிள்ளை உத்து பார்க்க So ஆரம்பிச்சேன். I look at her. உத்து பார்க்க When I look at her, ஒரு குரல் ஆவி அதுக்குள்ள செய்யுது. there is the spirit of monkey in her. ஒரு சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கொண்டேன். So I was stuck in a situation. சபையில 3000 பேர் 3,000 people in the church. worship நடத்துற பிள்ளைக்கு பிசாசு. The girl who was leading worship was possessed. அந்த பிசாசு பாஸ்டருடைய மகன். But she is the pastor's daughter. இப்ப பாஸ்டரையும் காப்பாற்றணும். I have to save the pastor. ஜனங்கள் முன்னுக்கு இந்த பிள்ளை அவமானப்படுத்தக்கூடாது. I should not humiliate the girl. அதனால சில நேரத்துல நமக்கு ஞானம் வேணும். That's the reason we need wisdom sometimes. ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஞானத்தை கொடு ஆண்டவரே. We need to ask the Holy Spirit for wisdom. எனக்கு இப்ப அந்த பிள்ளைக்கு நான் பேய் வரேன்னா If I cast out demon for the girl, 100% சபை உடையும். 100% the church will be broken. உடையமா உடையும். இப்ப அந்த பாஸ்டர் முகத்தை பார்க்கிறேன். So I look at the pastor's face. அவர் அழுகையோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். Looking at me with tears. எனக்கு இப்படியோ திரும்ப முடியல, I could not turn this way அப்படியோ பார்க்க or முடியல. the other way. நான் ஜெபம் பண்ணேன். I prayed. நேரா அந்த பிள்ளை காதுல போய் சொன்னான், I went and whispered to the girl. பொல்லாத துஷ்ட பிசாசு அமைதியா போய். I said, "You devil, silently get out in the name of Jesus." பிசாசு நம்ம பேச்ச கேட்கும். Satan will obey to us. பிசாசா இருந்தா நம்ம பேச்ச கண்டிப்பா கேட்கும். If it is a true demon, will definitely submit to our word. சொன்ன பேச்ச கேட்காத பிசாசுக்கு. The one that listen is the devil's problem. அப்படினா You know why? நம்ம சொன்ன பிசாசு போகுதா? When you say the name of Jesus, suddenly Satan will leave. இப்ப நான் மெட்டில சொல்ற ஒரு காரியத்தை மெட்டில ஒரு செய்யாத அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தானா பிசாசு போயிருச்சுனா அவன் செய்வானா? If I say something, the mentally spirit of God is in him. உடனே அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தானா If we keep doing it, உள்ள லேகியம் இருக்குன்னு அர்த்தம். it means that he's possessed. ஆமா, புரிஞ்சா சரி. கை உயர்த்தலாமே சொல்லலாம். அப்ப அந்த கீழே ஒழுங்க ஆறதெல்லாம் அழைச்சு ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. கணக்கிட்ட சொல்லிட்டேன், இது ஆவியானவர் அபிஷேகம் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். And somehow I managed and came back. வீட்டுக்கு வந்த
flying economic class. நான் தூங்கிட்டு இருக்கேன். Night while I was sleeping, ஒரு பிசாசு வந்து மண்ணுக்கு நிக்குது. a demon came and stood before me. அந்த பிசாசு அப்படியே செல்லி ஓடுது. It's like a jelly செல்லி வந்து நாக்க நீட்டிக்கிட்டு. with a long tongue. அந்த அது எப்படி வந்துச்சுன்னா நான் சொல்றேன், அது ஒரு மண்ணுக்கு அப்படியே கிட்ட வருது. It tried to come near. நான் கூட பார்க்கிறேன். I could not see it. நான் வந்து நல்லா தூங்கிட்டு I was sleeping very well. திடீர்னு என் மேல யாரோ கால் போட்ட மாதிரி இருந்துச்சு. Suddenly I felt someone put a leg on me. நான் தூக்கத்திலே சொல்றேன், In my sleep I said, I say, Aarti, உனக்கு அறிவு இல்லை? did you have sex? உனக்கு அறிவு இல்லையா? Did you have sex? டயர்டா படுத்துது. I'm tired. காலை அவுத்து. Remove the leg. டக்குனு ஆவியானவர் காதுல கேட்டாரு, And the Spirit of God asked me, "கண்ணா, நீ எங்க இருக்க?" அப்படின்னாரு. where are you? ஐயோ, நம்ம கோயில்ல இருக்கோம். அது எங்க இருக்கு? And I said, oh, I'm in Kuwait. டக்குனு ஏற்றி பறிச்சு பிசாசு குரலை இமிட்டேட் பண்ணோம். See, the Satan can imitate the voice, உருவங்களை இமிட்டேட் பண்ணோம். imitate the images. அவன் பொய்க்கு தகப்பாம யாருமே நான் இமிட்டேட் பண்ணுவோம். He is the liar and the father of all lies. கவனமா நீங்க இருக்கணும். சாதாரண என்ன பண்ணக்கூடாது. So you don't take it easily. சத்து போன அப்பா குரலே வந்து கூப்பிடுவாங்க. You speak in your father's voice, சத்து போன பாட்டி குரலே கூப்பிடுவாங்க. your grandmother's voice. ரொம்ப பாசமா கூப்பிடுவோம். Call you with love. அதுக்கு பாட்டி சொல்லி போயிடாத வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிடாது. Don't go after because of my grandmother, you will be tired. ஆமா, சத்து போன மாதிரி கூப்பிடாது. உயிரோட இருக்கிற மாதிரியே கூப்பிடும். Not that they call us as people who are alive. ஒரு நாள் அப்படிதான் ஆட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. One day sister Aarti was sleeping. கண்ணாடி கதவு தட்டுறதுக்கு சத்தம் கேட்டுச்சு. She could hear the glass being knocked. கரெக்டா உனக்கு இது யாரு? And she asked, who's that? அதிகா And he said, Atika, அது தரங்கா open the door. யாரு குரல்னா? Whose voice? அவன் சொல்றேன், இது போய் கதவு போனியா? 3 மணிக்கு கதவு போயிட்டாரு. And she went and opened the door. கதவு போய் வெளியே யாரு? But no one was outside. காத்தடிக்குது. There was wind. சப்புன்னு வந்து போயிட்டு உள்ள வந்துச்சு. And she came inside. எங்க பெட்ரோஸ் Is the West Petros? ப்ளஸ் 2 1 மணி நேரம் மேல தூங்கிட்டு இருக்காரு. 1 hour plus they were sleeping. இமிட்டேட் குரலா திரும்ப The same voice. கதவுலாம் தட்டி Knocking the door. பயங்கரமா சத்தம் பொல்லாது. And Satan will do that. இந்த தூங்கி இருக்கும்போது எவனாவது கூப்பிடுறானா முதல்ல இயேசுவை டாக்டர் ஜெயம் சொல்லிட்டு கண்ணை திறக்க பாருங்க, எல்லாரும் கை உயர்த்துறாங்க சொல்லுங்க. கண் பண்ணி சூரியன் இருக்கு வர நோக்கம் எடுத்து கொஞ்சம் அவசரியா பிரைஸ் கார்டு வேற சொல்லிடுவாரு. ஆமா ஆமா, கை உயர்த்துறாங்க. ஆமா இல்லை காது இல்லை. ஆமா பிசாசு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அவங்க எப்படி வேணா வரும். தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்க சொல்லி டக்குனு ஏஞ்சி போயிடாது. ஏஞ்சி வந்து பாருங்க கண்ணுக்குள்ள Look around and see before you go and open the door immediately. தூங்கிட்டு அப்படி வழி தப்பி போயிருக்கிறாங்க. Many people have gone in such a way. டக்குனு ஏஞ்சி So I woke up. நான் டக்குனு ஏஞ்சி I woke up. அப்பாலுக்கு சத்தம். I said, get behind Satan. இயேசுவின் நாமத்தில் The name of Jesus. துஷ்ட பிசாசு And you wicked devil. என்ன எவனுக்கு வந்து நிற்கிறார்? What is standing before me? பிசாசு சொல்லுச்சு, The devil said, ஒரே வார்த்தை, just one word. நாளைக்கு ஃப்ளைட் ஏறியா பார்த்துருவோம். Let me see if you will go on a flight. நாளைக்கு நீ ஃப்ளைட் ஏறியானே பார்த்துருவோம் அப்படின்னு. So let me see if you will go. அப்பாலுக்கு சத்தம். I said, you get behind Satan. ஒரு சண்டை போட்டு படுத்து தூங்கினேன். I just fight and I just slept. Because I'm tired. நான் காலையில் ரெடி ஆச்சு ஃப்ளைட்டுக்கு போகிறோம். Next day early in the morning I go to the airport for my flight. செக்கின் எல்லாம் முடிஞ்சு Just after the check-in, கடைசி ஒரு இமிகிரேஷன் செக்கின் இருக்கு. at the last immigration check-in, அங்கே போய் ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருந்தான். one guy was just observing me. Give me your passport அப்படின்னா. And he said, give me your passport. சொல்லுவது praise God. Give me your passport அப்படின்னா. Give me your passport. ஆமென் சொல்லுங்க பாருங்க எல்லாரும். அப்ப பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். I gave him the passport. பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னு என்னை பார்த்து முதல் வார்த்தை சொன்னானே தீவிரவாதி. And the first word he said, you are terrorist. என்ன பார்த்து தீவிரவாதியா? ஐசி கொடுத்தான். And I said, give me your ID card. ஐசி கொடுத்தேன். And I gave him my ID card. இந்த காலத்து கேவலமான ஐசி இப்படி நான் புரிஞ்சுக்கிறது. Those days the ICs are, கரெக்டா அப்படி அந்த மேல அர்த்தம் அப்படி வந்துருச்சு. the lamination just came out. அப்படி வந்து நீ எட்டிட்டியா அப்படின்னா. And he said, you are entity, you are நீ terrorist. எட்டிட்டியா? I said, you are நீ terrorist. பிரபாகரன் ஆளுதான். They were entity. அத்தனை பேர் மண்டக்கு And before everyone, என்னை கூட்டிட்டு போறாங்க. they took me. ஒரு கைதி மாதிரி கொண்டு They handcuffed me and brought me. 4 பேர் 4 of them. ஏர்போர்ட்ல The airport. எப்படி இருந்து வச்சு பாருங்க. How would you feel? ரூம்ல போய் உட்கார்ந்து ஏர்போர்ட்ல உட்கார வச்சிட்டாங்க.
locker. எனக்கு போன்ல கால் அடிக்க முடியல. ஏன்னா இங்க நம்ம டிஜி எல்லாம் காசு ஒண்ணுமே இல்லை. Because I couldn't use my phone. திடீர்னு பார்த்து கொஞ்சம் வேலை செஞ்சு டக்குனு எங்க அப்பா வேலை செஞ்சா ஒரு அப்பா வேலை செஞ்சு அப்பா ஆப்போட மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான். I suddenly I could remember just made one call. I told my father I got stuck in the airport. That's it. நான் ஒன்றிய அந்த ரூம்ல உட்கார்ந்திருக்கேன். Just alone in the airport. பக்கத்துல சத்தம் கேக்குது. And then next I could hear the devil laughing. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய ரூம்ல உட்கார்ந்திருக்கிற பக்கத்துல சிரிச்சா விடுது. How would you feel? திரும்பி பார்த்து யாரும் இல்லை. When I saw this nun, உடம்புலாம் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. and I got goosebumps. முடியெல்லாம் அப்படியே மேல தூக்க ஆரம்பிச்சிருச்சு. I got goosebumps. சத்தாண்டா நீ தீவிர பதில் சொல்லி கோயிலுக்கு அப்படின்னா ஓடுது. ஐயோ ரத்த சாட்சியா மறைச்சா பரவாயில்லையே, கோயிலுக்கு போயிட்டு நம்மளை போட்டு தூக்குல போட இது சிரிச்சோட The moment the devil laughed, எனக்கு தெரிஞ்சு பிசாசு வந்துட்டான். I know the devil was there. பிசாசு பார்க்க சொன்னேன். I told the devil, யார் ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார்? you see, my God will fight for me. ஆண்டவர் எனக்காக My வழக்காடுவார். Jesus will fight for me. அந்த பிசாசு வச்சு பாத்துருவோண்டா அப்படின்னு. And the devil said, let's see. நான் ஜோம் பண்றேன். I prayed. ஜோம் பண்றேன். I pray the name of Jesus. Pray the name of Jesus. ஜோம் கொஞ்ச நேரத்துல In little while, சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்து. suddenly I got a thought. Can I get one call, free call? And I said, can I have a free call? Oh, only one call அப்படின்னு. He said, only one call. மலேசியா எம்பசி டக்குனு கால் பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க. I called the Malaysian embassy and told them I was டக்குனு வந்துட்டான். and within 10 minutes they came. அது மலேசியாக்காரனும் மலாய்க்காரனும் 10 நிமிஷத்துல வருது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். It was so great for Malaysia and Malay to come in 10 minutes. இந்த நாசரிமா மலேசியாவை அசைக்கிறதுக்கு பெரிய பாடு. சொல்லு. It's not easy to move the Nasi Lemak guys. இந்த பிளச்சர் guys. And the bloodshed. காலையில போட்டுட்டு வந்து வேலை செய்வான். ஒரு ஃபார்ம் எடுக்கிறதுக்கே அல்ஹம்துலில்லாஹ் பேசுவார். ஒரு சைன் வைக்கிறதுக்கே அஷ்ஹது அல்லா இல்லாஹ். அப்புறம் 10 மணிக்கு மோசமாயாங்க. அவன் சும்மா போயிடுவான். 1 மணிக்கு 2 மணி ஆனா 10 நிமிஷத்துல வந்தார். உண்மையிலே தேவ கிருபை தான். By grace of God, in 10 minutes he came. அப்புறம் அவன் சொன்னான், உண்மையிலே மலேசியாவோட சிட்டிசன் இவரு. And he said, no, he's a Malaysian citizen. ஃபைட் பண்ணி நான் வெளியே கொண்டு வந்தான். He fought for me and then நான் சும்மா இருப்பானா? so I couldn't sleep inside. I said, கேவலப்படுத்திட்டேன். you humiliated me. நான் அவமானப்படுத்திட்டேன். You made me to go to the நான் shame. தீவிரவாதியே கிடையாது. I'm not a terrorist. தீவிரவாதி சொல்லி உள்ள போட்டேன். You brought me and put me in என் ஃப்ளைட்டை மாற்று. change my flight. என் ஃப்ளைட் போயிடுச்சு. என் ஃப்ளைட்டை மாற்று. You see, you give me a free flight. நான் சொன்னேன், நான் போய் பேப்பர்ல போட போறேன். I said, I go to board. What do you want me to do for you? He said, what do you want me to do for you? I want a business class. I said, I want a business class. I want the first flight. I want the first I class. want to fly in the first class. I I want want to to fly fly. in the first class. I don't, Not only to London and also return back. லண்டனுக்கு மட்டுமல்ல மலேசியாவுக்கு மறுபடியும் திரும்ப வர வரைக்கும் business class தான். I want to travel in business class. பின்னாடி எனக்கு வேண்டாம். Who else I do No, we want? can give you one way. No. I said, no, can't. முடியாது. சொல்லி சண்டை போட்டு கடைசியா ஆண்டு என்ன நம்ம பண்ணாரு? You know what, God? கோவையில இருந்து லண்டனுக்கு கோவையில எலாக்ஸ்ல பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு திரும்ப அங்கே மலேசியா வர வரைக்கும் பிசினஸ் கிளாஸ்லயே வர ஆண்டவருக்கு கிருபை பாராட்டுகிறார். God gave me the grace to travel in business class from Kuwait to London to Malaysia. ஆமென் சொல்ல முடியுதா? நீங்க அப்படி அவமானப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். Maybe you have gone to such a humiliation. பரிந்து பேச யாரும் இல்லைன்னா இருக்கலாம். Maybe there's none to speak for you. அனுபவிச்சாங்க சர்வவல்லமையுள்ள தேவன். The God Almighty that I experienced, சூழ்நிலை அப்படி தலைகளையா மாற்றுவார். He will change the situation. The best is coming yet to come. Amen. சிறந்தது வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள் காரியங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார். The great thing that God has set for you is coming. அது இந்த வாரம் வந்தாச்சு சொல்றேன். I say this will learn this way. உனக்காக அப்பா பரிந்து பேசுறார். Father, intercede for you. இயேசு கிறிஸ்து உனக்காக பரிந்து பேசுறார். Jesus Christ is speaking for you. எப்படியா இந்த மலேசியாக்கார வந்து எனக்கு பரிந்து பேசுறாங்க. As the Malaysian embassy could speak for me. அதே போல நம்ம இந்த உலகத்துல நமக்காக பரிந்து பேசுற ஒரு தெய்வம் இருக்கிறார். There is a God can intercede for us. எகோனமியா இந்த உன்னை பிசினஸா மாற்றுவார். God will make you go fly in a business class. அவனால் கூட அந்த காரியம் ஒண்ணும் கிடையாது. That is possible with the Lord. It's coming back. It's coming back. It's coming back. And the blessing whatever you lost is coming back. இந்த ஆசீர்வாதம் வருகிறது நீ எனக்கு திரும்ப வருகிறது. நீ எனக்கு பலன். நீ எனக்கு சுகம். இந்த நன்மை. இயேசுவை நாமத்தில் துணிந்து வருகிறது. ஆமென் சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்க
பேசுகிறார். God spoke. அடுத்து கர்த்தர் சகாரியாட்ட சொல்றாரு, அந்த பிதாவானவர் பேசுற வார்த்தையை கேளுங்க. 13 வாசிக்க போறோம். சகாரியா 1:13-14. அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளை நோக்கி ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார். கையேத்துறாம சொல்லுவார். See, God spoke a comforting word. இயேசு பேசினார், ஆண்டவரே எவ்வளவு காலம்? Oh Lord, how long? Jesus, ஆண்டவரே எவ்வளவு காலம்? Lord, how long? இந்த மைனா சூடா பிள்ளைங்க பாடுபடுவாங்க. How long will the people of land just ஆண்டவரே எவ்வளவு காலம்? How long, Lord? இந்த பிள்ளைங்க அவமானத்தை சுமப்பாங்க. How long will you carry the shame? ஆண்டவரே எவ்வளவு காலம்? How long? இவங்க வீட்டுக்கு சட்டம் வருவாங்க. How long will they அவமானப்படுவாங்க. go through the shame? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, And the Lord said, பைபிள் வேதம் சொல்லுது, ஆறுதலான வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். God began to speak the comforting word. இன்னைக்கு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை கர்த்தரோட பேச போறார். God is going to speak a comforting word for இந்த you. வார்த்தை சொல்லி தப்புன்னு முடிக்க போறார். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 4 வார்த்தை தீர்க்க தரிசனம் உனக்குதான், 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 உனக்குதான். சொல்லுங்க Tell பாருங்க. your neighbor, this whole prophecy word is for you, for you, for you, for you. சொட்ட மண்டை மொட்டை மண்டை எந்த மண்டையாலும் சரி, தலையில தட்டி தொட்டி கொட்டி சொல்லுங்க, உனக்குதான், 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 உனக்குதான். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுவீங்களா? உனக்குதான். For you. 4 வார்த்தை கர்த்தர் உனக்கு தரப்போறார். Amen. நல்ல சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. பேசுறதுக்கு அவரு சொல்றாரு 4 வார்த்தை. See the 4 words. முதல் வார்த்தை தீர்க்கமான வார்த்தை. 1:16 வாசிங்க. 1:16. ஆகையால் மன ஒருக்கத்தோடு எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருக்கத்தோடு எருசலேமுக்கு திரும்பினேன். Hallelujah. I'm returning to Jerusalem with mercy. ஆண்டவர் இந்த வாரம் மன துருக்கத்தோடு கர்த்தருடன் திரும்பி வரப்போகிறார். And God is returning to us with mercy in this week. கேவலமா நீங்க ஆமென் சொல்றீங்க. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு பாவம். See my Lord, see my people have struggled a lot. They've gone through many humiliation. ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. They've gone through many shame. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 5th of October, நான் மனதுருக்கத்தோடு பிள்ளைகளுக்கு இறங்க போகிறேன். I'm going to have mercy on my people. மேல மன இறங்க போறார். God is going to have mercy on me. ஆண்டவர் மேல மன இறங்க போறார். God is going to have mercy on us. நினைச்சு ஆமென். Amen. நான் ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன். I'm going to be broken, my sister. ஈஸ்வரி உடைஞ்சு போய் I'm வந்திருக்கிறேன். going to be broken, my இயேசு sister. சொல்கிறார். Jesus said, பிதாவானவர் மனதுருக்கத்தோடு உன்னை இறங்கி வருகிறார். God is coming with mercy. ஆவியானவர் மனதுருக்கத்தோடு இறங்கி வருகிறார். God is coming with mercy. நீங்கள் கிருபை பெற வேண்டும். You receive the grace. நீங்கள் கிருபை பெற வேண்டும். Grace. நீங்கள் கிருபை பெற வேண்டும். Grace. ஹalleluya. Hallelujah. அவர் திரும்ப வருகிறார். He's coming back மனதுருக்கத்தோடு வருகிறார். with mercy. ஆனா அதே வசனம் சொல்கிறது. It's saying mercy. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதே அதிகாரத்துல 3 வாசிங்க. 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனத்தில் திரும்புங்கள். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்தில் திரும்பினா அவர் உங்களிடத்துல மன துருக்கத்தோடு வருவார். If you return to the Lord will have mercy on you. ஆண்டவர் காரணம் சொல்றார், come back to me. திரும்ப வா, Come back. திரும்ப வா, Come back. திரும்ப மனைவர் ஜோவானு Pray like before. மனைவரை ஊழியம் செய்ய. Serve the Lord like before. ஆண்டவரை தேடுங்க. Seek the Lord. வந்து திரும்ப வா. Come back. உனக்கு தெரியுமா அடுத்து என்ன நடக்க போகுது? You don't know what's about to take place. பலத்தை நம்பி இருக்கிற, You start believing your strength. ஞானத்தை நம்பி இருக்கிற, Believe your wisdom. வேற இருக்கிற பணத்தை நம்பி இருக்கிற. Believe your bank and balance. நான் சொல்றேன், Let me tell you again. கையில ரெடியா ஸ்டாண்ட் பை காசு Stand வச்சுக்கிட்டு by some cash. ஒரு பிளாக் அக்கவுண்ட் நடக்க போகுது. They're going to be a black count. தவிக்க போறீங்க. அடிமையாக சொல்லி மறுநாளே அமெரிக்கால நடந்தது. The first day of the Lord said the next day to Christian America. மலேசியால நடக்கும். It took place in Malaysia. மலேசியால கண்டிப்பா நடக்கும். Definitely take place in Malaysia. சில பேர் சொல்றாங்க, இருந்தா தானே நாலு பேருக்கு விற்கிறதுக்கு வரும் தருவார், ஞானமா இரு. ஒரு ஆமை சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, டக்குனு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆமை சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மைக் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. நான் ரெடியா வச்சுக்க, வச்சுக்க. Stand by. ஒரு ஆமை சொல்லுங்க. Amen. ஆண்டவர் தருவார். God will give you. அந்த பெரிய
Come to the Lord. பொதுவாக வெளிப்படுத்துற விசேஷம் 3:20. Revelation 3:20 you should இதோ know. வாசப்படி இந்த கதவை தட்டுகிறேன். Here I stand at the door and the knock. யாராவது என் சத்தத்தை Even if it is my voice open the door, I will come in, says the அந்த Lord. சுவிசேஷம் கொடுத்ததுக்கு பாய்ப்பாங்க. They will use it for the evangelism meeting, gospel evangelism meeting, gospel meeting for பாய்ப்பாங்க. the gospel meeting. அந்த வசனம் யாருக்கு கத்தர் பேசுறாரு? To whom the Lord speak, ஆண்டவர் அந்நியர்கிட்ட பேசுறாரு. it's not for the Gentile, ஆண்டவர் சபைக்கு பேசுறாரு. it's for the church. ஏழு சபையில பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த It's வார்த்தை. a word spoken to one of the seven church. சபை மக்கள்கிட்ட சொல்றாரு. For the people, நம்ம வெளியே இருந்து கதவை தட்டிட்டு இருக்கோம்ப்பா. I'm standing at the door and now. கதவை திறக்க உள்ள வரணும் ஆசைப்படுறேன். Jesus wants to come in. நான் உள்ள வந்துட்டானே நீ ஆசீர்வாதமா Oh, இருக்கு. then I'll come and it's a blessing. நான் உன்கிட்ட வர ரெடியா இருக்கேன். I'm ready to come to you. ஆனா துருக்கத்தோடு வர. Come with compassion. இரக்கத்தோடு வர. Come with mercy. ஆண்டவர் சொல்ற வல்லமையோடு வர. Come with power. நீ என்கிட்ட வந்தா If you come to me, நான் உன்கிட்ட வரேன். I'll come to you. அந்த முதல் பாயிண்ட் என்ன? நான் வாக்குத்தத்தத்தின் முதல் காரியம் The first one, தீர்க்க தரிசனம். கர்த்தர் உன்னிடத்தில் வருவாராக. I will come to you. இரண்டாவது 16 வசனத்தை வாசிக்க திருப்பியும் இரண்டாவது வேகமாக சரி. ஆகையால் மன ஒழுக்கத்தோடு எருசலேமிலிருந்து திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். என் ஆலயம் கட்டப்படும். My house shall be built. எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் கட்டப்படும். எல்லாரும் சொல்லுங்க கட்டப்படுவே. சொல்லுங்க I will be built. சொல்லுங்க இந்த மாதம் In this month, வெறும் சத்தமா சொல்லுங்க இந்த மாதம் in this month, நான் கட்டப்படுவேன். I shall be built. வாயை திறந்து சத்தமா சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க முதலாவது First way, கர்த்தர் the Lord என்கிட்ட வருவார். will come to me. வந்துட்டாரு வச்சுக்கங்களேன். If God comes, அதுக்கு ஆமா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். say amen. ஆமென் சொல்லுங்க. Amen. வந்துட்டாரு. ஆமென். Amen. ரெண்டாவது ஆமென் சொல்றாரு. Second, the Lord says, வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கட்டுவேன்றார். and I will build you. உன்னை கட்டுவேன்றார். I will build you. நீதான் எருசலேம். You are the Jerusalem. நீதான் தேவாலயம். You are the temple of God. ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை கட்டுவேன். I will build you. உடைஞ்சு போயிருக்கீங்களா? Are you broken? நான் கட்டுவேன்றார். The Lord will build you. உன் பிசினஸ் திரும்ப கட்டுவேன். Build your business. உன் குடும்பத்தை திரும்ப கட்டுவேன். Build your family. நீ இழந்ததெல்லாம் திரும்ப உன்னை வாழ வைப்பேன். God will give you what you lost. நான் கட்டுவேன். I will build. நான் திரும்ப கட்டுவேன். I will build. நான் சொல்றேன் திரும்ப கட்டுவேன். என் பிள்ளையை திரும்ப கட்டுவேன். Amen. உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன். கர்த்தர் கட்டுவார். திரும்ப கட்டுவார். கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. வாசகம் பயப்படாத. Tell the devil not be afraid. ஆண்டவர் கட்டுவார். God will build you. முடிக்க போறேன். முதலாவது ஆண்டவர் வருவார். First, the Lord will come. உனக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் வருவார். God will come and come to you. இரண்டாவது Second, கட்டுவார். God will build. மூன்றாவது Third, 17 வசனத்தை வாசிக்கும். verse 17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரப்பி இருக்கும். நன்மையினால் பரப்பி இருக்கும். கர்த்தர் மூணாவது சொல்றாரு. நன்மையினால் பரப்பி இருக்கும். Amen. The Lord will spread the city with blessing. தலையை சொரியாம தலையில கை வச்சு சொல்ல தெரியும். எல்லா தலையில கை வச்சு சொல்லுங்க. நன்மையினால் பரப்பி இருக்கும். Amen. Will spread with goodness. சொன்னாரா நடக்கும். இப்படியா? இப்படி வைக்கிறீங்க. இப்படி வச்சிருக்காவா? ஆமா. சேகேனா போயிருப்பது ஆசீர்வாதம். அப்படி கொடுத்து கொடுக்கிறார். இப்படி நேரா தலையில கை வச்சு சொல்லுங்க. நன்மையா With the goodness and prosperity. நன்மையா With the prosperity. இதோ பரப்பி இருக்கும். நாம சொல்ல பார்ப்போம். அப்படின்னா நீ போகிற இடமெல்லாம் நன்மை உண்டாகும். நீ போகிற இடமெல்லாம் Goodness of the Lord. நீ போகிற இடமெல்லாம் எனக்கு வரும். Grace of the Lord. Goodness of the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. கடைசியா Lastly, நல்ல ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ஆமென் சொல்லுவாங்க. take a deep breath. Amen. கடைசி சொல்றாங்க. காக சொல்லுது. ஆமா. பிரேஸ் காட். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? God will come. அவர் வருவார். இரக்கமாய் வருவார். God will have mercy. இரண்டாவது என்ன சொன்னேன்? He will build. அவர் கட்டுவார். மூணாவது என்ன சொன்னேன்? I will spread with goodness and prosperity. நன்மையினால் நடத்துவார். நான்காவது வாசிக்கிற வசனத்தை அதே வசனத்தை இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரப்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். சீயோனை தேற்று பண்ணுவார். நாமே சொல்லுவார். Comfort Zion. நாமே தேற்றுவேன். The Lord will comfort us. நாமே தேற்றுவேன். God will comfort us. நாம வருவேன். God will come to us. கட்டுவேன். He will build me. நன்மை நான் திருப்தியா He will satisfy me with goodness. அந்த சொல்ற நான் உன்னை கம்ஃபர்ட் And I பண்ணுவேன். will comfort you. உனக்கு ஆறுதலா இருப்பேன். God will be my comfort. உனக்கு ஆறுதலா இருப்பேன்.
Are you confident? கர்த்தர் சொல்ற நான் ஆறுதல் The படுத்துறேன். Lord comfort you. கடைசியா சொல்றேன். சகரியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. See, God spoke to Zechariah. சகரியா Zechariah. God remember. And I never could. நான் நினைவு கூர்ந்தப்பா. I remember you. என் ஜனங்களை நான் மறக்கல. I never forget my people. என் ஜனங்களை நான் மறக்கல. I never forget my நான் people. நினைவு கூர்ந்து I remember them. அவங்களை ஆசீர்வதிக்க போறேன். I want to bless them. குறித்த நேரம் வந்தாச்சு. The time has come. குறித்த நேரம் The வந்தாச்சு. time has come. என் ஜனங்களுக்காக நான் குறித்த நேரம். The time that I sent my people. என் பிள்ளைகளை சந்திக்கிற நேரம். The time to meet my people. என் பிள்ளைகளுக்கு நான் அதிசயம் செய்கிற The நேரம். time for me to perform wonders for my என் people. பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற காலம். The time for me to perform goodness for my people. வந்தாச்சு. It is here. வந்தாச்சு. It is here. வந்தாச்சு. It is here. வந்தாச்சு. It is here. நானே கட்டுவேன். I will be. நான் பக்கத்துல வந்துட்டேன். Because I'm already here. நானே கட்டுவேன். I will be there. நானே காரியங்களை வைக்கப்பேன். I will make it prosper. தடைகளை I உடைப்பேன். will break the obstacle. நானே அவருடைய ஆறுதலாய் I இருப்பேன். will make it prosper. பயப்படாதே. Do not worry. இப்படி ஆண்டவரே நடக்கும். How could it be possible? நானார் பலத்தினாலமல்ல, பராக்கிரமத்தினாலமல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் The Spirit of the Lord. நான் உனக்கு எல்லாம் செய்வேன். I will do it. கைகள் சுட பயப்படாதே. Not worry and Judah. பிள்ளையை பயப்படாதே. People of God, don't worry. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். God is your strength. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். God is on the உன் midst of பக்கத்தில் you. இயேசுவா இருக்கிறார். Jesus is in the midst of you. இயேசு உனக்கு இருக்கிறார். Jesus is in the midst of you. இயேசு உனக்கு ஆறுதல். Jesus is the comfort. இயேசு உனக்கு போதுமானவர். Jesus is enough for you. இயேசுவே உனக்கு போதுமானவர். Jesus is enough for you. ஆண்டவர் வருவாரா? Will the Lord come? ஆண்டவரை பார்க்க வருவாரா? Will the Lord come to meet me? ஆண்டவரை Will பேச the வருவாரா? Lord come to me see me? அவர் வருவார். He will come. அவர் வருவார். He will come. நீதிய சங்கல் See, Uncle teachers, வல்லமையான தேவனுடைய ஊழியக்கார். some powerful men of God. அவர் ஒரு நாள் அவர் சாட்சி சொன்னார். One day he testified. உடைந்து போயிருக்கிறார். All was so broken. ஒரே நாள்ல In one day, பயங்கர ஆக்சிடென்ட். because of accident, பாசமான பிள்ளை ஏஞ்சல் மரித்து போய்விட்டது. his beloved daughter Angel died. மரிச்சோன்னா ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். He was so heartbroken. உடைஞ்சு போனவனுக்கு நம்மளால சும்மா இருப்பாங்களா? See, when he's broken up, people never எல்லா லெட்டர் எழுத ஆரம்பிச்சாச்சு. People wrote letter நீ பாவம் பண்ணிட்டு, that you have sinned, நீ அக்கிரமம் பண்ணிட்டு, you are wicked. அதனால தான் உன் பிள்ளை செத்து போச்சு. That's why girl died. நீ ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட். And you think I'll think that ஒரு கள்ள தீர்க்கதரிசி. you're a false prophet. தேவனுடைய ஊழியர் அல்ல. You're not a man of God. ரொம்ப உடைஞ்சு போயிடலாம். You're so heartbroken. ஒரு ஆளுக்கு அவருக்கு ஆறுதல் வாங்க சொல்லல. Not even one spoke good அந்த words. ஆக்சிடென்ட் அப்புறம் மாட்டிக்கிட்டார். He was stuck in accident too. கால் எல்லாம் உடைந்தது. His hand was broken, legs were broken. ஐசியூ வந்து இருக்கிறாரு. It's the ICU. செய்தி வந்து பிள்ளை செத்து போயிடுச்சு. He heard the daughter is dead. அவன் உடைந்து போயிருக்கிறார். When he was heartbroken, ஆறுதலே இல்லாத when he was strong, he had no comfort. வா அப்படின்னு அழுகிறார். He cried, Father. அழுதுகிட்டே இருக்கிறார். While he was crying, அழுதுகிட்டே இருக்கிறார். while he was crying, ஆண்டவராக இயேசு ஒரு பக்கத்துல வந்து நின்னார். Lord Jesus came and stood beside him. Lord Jesus, magnificent Jesus வந்து அவர் பக்கத்துல நின்னார். Particularly, இயேசு ஒரு அருகிலே வந்து, சிரித்த முகத்தோட நின்னார். and Jesus said, ஏன் அழுகிறார்? Why are you crying? கண்ணீரை Why are you weeping? நானே உனக்கு ஆறுதல். I am the comfort. கரத்தை நான் பிடிச்சிட்டு I am hold your hand. அப்படி அவரை கைவிட்டுருவேன். How will I never forsake நான் you? உன்னை கைவிட I மாட்டேன். will never forsake நான் you. உன்னை நடத்துவேன். I will lead you. நான் உங்களுடன் இருக்கிறேன். I am with you. பயப்படாதே. Do not be afraid. அவர் நடந்து ஜெபம் பண்ணார். He cried and prayed. நடந்து ஜெபம் பண்ணார். He cried and prayed. மகள் ஏஞ்சல் வந்து அவங்க மகனை வந்து சொல்லிச்சாங்க. And the daughter came and told the father, ஏன் அழுகிறீங்க? Why are you crying? ஏசப்பா மடியில இருக்கிறேன். I'm the lamb of my Lord Jesus. ஏசப்பா மடியில இருக்கிறேன். I'm the lamb of my Lord Jesus. ஏன் அழுகிறீங்க? Why are you crying? இப்பதான் அவருடைய துக்கங்கள் வேதனை எல்லாம் அவருக்கு போடும். At that moment, all the sorrow just left him. அந்த போராட்டத்துக்கு பிற்பாடு After that, அந்த இன்சிடென்ட்க்கு பிற்பாடு after the incident, ஊழியங்கள் பலமாய் the கலந்து ministry began to grow. அடிக்கடி சொல்லுவார். After the ministry to share, எனக்கு ஒரு திரும்ப வாக்கியம் கிடைத்தது. I got a grace. அவர் மலேசியாவுக்கு வரும்போது அவரோட கூட இருந்து அந்த இடத்தை ஜகா பண்றதுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. I got a grace to meet him and to take care of ஒரு நாள் him. பக்திகள் ஸ்டேடியம்ல கூட்டம் நடக்கும் பொழுது During the 3 days Bhakti meeting, பக்கத்திலே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. I got the privilege to be with them at the side of him. ஒரு 8 மணி நேரம் கடைசியாக அவர் மரிக்கிற 3 மாதத்துக்கு முன்னதாக அவரோட கூட பேச கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். And 3 months before his death, God gave me the chance to meet him. 8 மணி நேரம் அவர் என்ன பேசினார். 8 hours he spoke to me. பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே He was இருக்கிறார். speaking and speaking. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். Only one word he said. அப்படி என்ன நடந்தா? No matter what happened, யார் என்ன பேசினா? no matter what people speak, பயப்படாதே. do not be afraid. ஏசப்பா பக்கத்துல ஆறுதலா இருப்பார். Jesus will be your comfort. Such a anointed person. Walking over the other sea. ரொம்ப நுழைஞ்சவன இந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும். And the moment I entered this room, you could feel the presence of God. உங்களை நுழைஞ்சாத தேவ மகிமையை உணர முடியும். You can feel the glory of தேவ God. மனுஷன் பேசும்போது இயேசு பேசுவதை போல வளர முடியும். And the man of God speaking, he speak as you feel as if that Jesus is இவ்வளவு speaking. தேவ மகிமை. Such a glory of God. பேச பேச கேட்க கேட்க கேட்க
begin to speak and you can hear. கேட்கவே முடியாது. I cannot forget it. அழுக ஆரம்பித்தேன். Begin to cry. வார்த்தை கர்த்தர் உனக்கு ஆறுதலாக இருப்பார். But God will be a comfort. இந்த ஊழியர் மாதிரி எத்தனையோ போராட்டங்கள், Many struggles, எத்தனையோ பிரச்சனைகள். many problems. ஆனால் கட்டுகிறவர் பக்கத்தில் இருக்கும் பொழுது But the builder who builds friends beside me. யாருமே நம்ம எதிர்க்க முடியாது. No one can stand against us. அவர் உனக்கு ஆறுதலாக He இருப்பார். will be a comfort. The prophecy for you to the month of October. Miyamala Divakata. கர்த்தர் தன் கரத்தை உயர்த்திட்டாரு. God has stretched out his hand. ஆமென் சொன்னா மட்டும் தான் படிக்கும். God has lifted up his hand. சவுல் போட்டா நல்லா இருக்கும். Praise God. கர்த்தர் கரத்தை உயர்த்திட்டாரு. God has raised his hand. ஆண்டவர் கரத்தை உயர்த்திட்டாரு. God has raised his hand. அது மாதிரி என்னைக்கு மாத்திட்டியோ அந்த சத்தம் போடு. Praise God. இல்ல முதல் மைக் சவுண்ட் சொன்னா அதான் மகனுக்கு டவுட் ஆகுது. சேமா அது சவுண்ட் போடு. Praise God. ஆண்டவர் கரத்தை உயர்த்திட்டாரு. God has raised his hand. கர்த்தர் கரத்தை உயர்த்திட்டாரு. God has raised his hand. ஆண்டவர் சொன்ன பயப்படாத. The Lord said, don't worry. பயப்படாத. Don't worry. உனக்கு பரிந்து பேசுகிற இயேசு வந்துட்டார். Jesus is meant to speak on behalf of you. அவர் பரிந்து பேசுகிறாரு. He will intercede for you. ஆகவே நான் இரக்கத்தோடு நான் கீழே வருகிறேன். Come with mercy. நான் இரக்கத்தோடு வருகிறேன். Come in the midst of நான் mercy. உன்னை கட்டுவேன். I will heal you. நான் உன்னை நன்மையினால் திருப்தி I will ஆக்குவேன். fill you with the goodness. நானே உனக்கு ஆறுதலாக I will be your comfort. இப்படி ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. No man can say that. ஒரு தெய்வமும் சொல்ல No முடியாது. other God can say that. இயேசு மட்டும். Only Lord Jesus. இயேசு மட்டும். Lord Jesus alone. இயேசு மட்டும். இயேசு மட்டும்தான். இந்த அக்டோபர் மாதத்தில் The month of October. ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாராக. May the Lord be your comfort. எல்லாரும் நினைப்போம் தேவ சமூகம். This one rest my son. எல்லாரும் நினைப்போம் தேவ சமூகம். கொஞ்சம் சமூகம். எல்லாரும் நினைப்போம் தேவ சமூகம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க எந்த சூழ்நிலை வந்திருக்கீங்கன்னு தெரியாது. I don't know you came in what kind of situation, but I know one thing too. Jesus is going to be your great comfort. உங்கள் சூழ்நிலை மாறும். உங்கள் போராட்டங்கள் மாறும். உங்கள் பிரச்சனைகள் மாறும். இந்த கீபோர்ட் வாசிக்கிற அடுத்த வருஷம் வருவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய கண்களை மூடி கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடி எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். எங்க இருந்தாலும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். பயப்படாது. அவரே உனக்கு ஆறுதல். அவரே உனக்கு ஆறுதல். கரம் பிடித்து நடத்துவார். உன்னை தள்ளாட விட மாட்டார். அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தனியா இருக்கும் அவன் யோசிக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை. நாங்கள் பெண்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஆண் துணை இல்லை அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை இங்க யாருமே இல்லைன்னு யோசிக்கிறேன். உனக்கு ஆறுதலாக உனக்கு எல்லாமே அவரே உங்களை நடத்துகிறது. அவரே உங்களுக்கு போதுமானது. அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். ரெண்டு கைகளை அவளை ரெண்டு கைகளை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாம். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நீரத்துவார். ஓ கரம் கண்மலை மேல் நீரத்துவார். ஒரு தாய் அதுபோல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. Hallelujah.
யாரும் இல்லை. உங்க அப்பா செத்து போயிட்டாரு, கணவர் செத்து போயிட்டாரு, கிடையாது, எல்லாரும் விட்டு போயிட்டாரு. சில நேரத்தில் எல்லாம் இருந்தும் அனாதை போல நான் வாழ்றேன் அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தரே உனக்கு ஆறுதல், கர்த்தரே உன்னை கட்டுகிறவர், கர்த்தரே உன் நன்மையாக திருப்தி ஆக்குகிறவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு, சகாரியா, I remember, I bless you. குறித்த நேரம் வந்தாச்சு. நான் உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை நினைத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வர போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வர போகிறேன். கர்த்தருடைய மரணத்தை சொல்கிறார், அவரோட மறக்கல, மறக்கல, அவரோட நினைவாக இருக்கிறார். ஒரு கண்ணினை புரிகிறார், உனக்கு ஆறுதலாக இருக்கிறார். அவரை கையில் நன்றி ராஜா, கையில் நன்றி இயேசுவே, நன்றி சொல்கிறேன். ஹalleluya. கண்டு கைகள் மேல உயர்த்தே, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya,